இவர் தான்ப்பா இந்தியாவோட ஃப்யூச்சர் அப்படின்னு சுப்மன் கில்லை எதிர்பார்த்து அந்த பக்கம் ஜிடிக்கு கொண்டு வந்தாங்க. ஜிடிக்கு போன வருஷம் நீங்கள் கப் அடித்து கொடுக்கல, அப்படி இந்த வருஷம் கப் அடித்தே கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அழுத்தம், ஒரு அசைன்மெண்ட் இந்த பக்கம் சுப்மன் கில் பக்கம். ஒருத்தவர் அப்படின்னா இன்னொருத்தவர், ஏம்மா டிஃபெண்டிங் சாம்பியன்மா, நான் டீம் மாதிரி வந்திருக்கேம்மா, நான் இது வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் கப்பு வின் பண்ணவே இல்லை, ஆனால் கப்பு நான் அடித்து கொடுப்போமா அப்படின்னு ஸ்ரேயாஸ் ஐயர் வந்திருக்கிறாரு. ரெண்டு எக்ஸைட்டிங் கேப்டன்ஸ், சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின்னர்ஸ், ரெண்டு பேரும் இப்போ வேறு டீமுக்காக அகமதாபாத்தில் மோத வந்திருக்காங்க. அகமதாபாத் யாருக்கு சாதகம், அகமதாபாத்தில் யார் ஜெயிப்பாங்க இப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கலாம். உங்ககிட்ட டெக்கத்லானும் கிரிக்கானந்தாவும் சேர்ந்து இந்த ஐபிஎல் 2025 முழுக்க ஒவ்வொரு போட்டிகளுக்கு முன்னாடியும் கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் அகமதாபாத்தில் நடக்கப்படுற இந்த போட்டிக்கான கேள்வி என்னன்னா, இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறது யார், ஜிடியா பஞ்சாப் கிங்ஸா? அப்புறம் எக்கச்சக்கமான பேட்டர்ஸ் இருக்கிறாங்க அகமதாபாத்னால, பெல்டர், ஸோ பெருசாக ரன் வரும். அப்படிங்கிறதுனால அதிக ரன் யார் அடிப்பா சொல்லுங்கள். இங்கே ஒரு 7 பேர் பேட்டிங் பண்ணுறவங்க இருக்காங்க, அங்கே ஒரு 7 பேர் பேட்டிங் பண்ணுறவங்க இருக்காங்க. இந்த 14 பேரில் யார் ஒருத்தவர் அதிக ரன் அடிப்பா? ஸோ ஜெயிக்க போகிறது யார், அதிக ரன் அடிக்க போகிறது யாருங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா? ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் அகமதாபாத்தில் நடக்க இருக்கக்கூடிய இந்த ஐபிஎல் 2025 5வது போட்டியான குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. கிவ் அவே ஸ்பான்சர் டெக்கத்லான் உங்களுக்கு ஊர்லேயோ இல்லை உங்கள் ஊர்களுக்கு பக்கத்துலேயோ இருக்கும் பொழுது ஸோ நீங்கள் போயிட்டு ஷாப்பிங் பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ராவலராக, ட்ரெக்கராக, ஹைக்கராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியாக இருக்கக்கூடிய டெக்கத்லான் பொருட்கள் கிடைக்கும். ப்ரிவியூக்குள்ளே போகலாமாங்க. போகும்பொழுது அகமதாபாத்தோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட், இது வரைக்கும் மழை வராது அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது. மழை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் நடக்குது அப்படின்னா, நைட் மேட்ச் அப்படின்னா கிரவுண்டு ஃபுல்லாகுதோ இல்லையோ, அங்கே இருக்கக்கூடிய சீட்ஸ்லாம் பால் டபுக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் விழும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ரன் ஃபெஸ்ட் எதிர்பார்க்கப்படுது. 2024 ஜிடி 200 ரன் அடித்தாங்க, அதை சேஸ் பண்ணாங்க ஆர்சிபி. அதுக்கப்புறம் ஜிடி 231 அடித்தாங்க, சிஎஸ்கேவை சுருட்டினாங்க. 2024 அதிகபட்சமாக ஜிடி வந்து சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக 231 அடித்தாங்க. ஆர்சிபி வந்து 200 ரனை சேஸ் பண்ணி 206 ரன் அடித்தாங்க. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிடியை வந்து டிசி இங்கே 89 ரனுக்கு ஆல் அவுட் பண்ணாங்க, மடக்கினாங்க. முகேஷ் குமார், இஷான் சர்மாலாம் நல்லா பவுல் பண்ணாங்க. அந்த மேட்ச் வேறு மாதிரியான ஒரு மேட்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2023 வந்துக்கிட்டிங்கன்னா ஃபைனல் ஞாபகம் இருக்கும், ஜிடி 214 அடித்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஸ் கம்மி பண்ணாங்க, 171 14 ஓவர் 15 ஓவர் அடித்து முடித்தாங்க. 233 ஜிடி அடித்தாங்க, 227 அடித்தாங்க, 207 அடித்தாங்க, 204 அடித்தாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் அகமதாபாத்தும் ஐபிஎல்லுக்கு உகந்த பிட்ச் என்ன, ஸ்ட்ரைட் குட்டி ஆனால் ஸ்கொயர் ரொம்ப பெருசு, ஓடி எடுக்க வேண்டியது இருக்கும், கிடைச்ச பால நேராக அடிக்க வேண்டிய மாதிரியும் இருக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால அகமதாபாத் ஸ்கோர் பண்ண முடியாததுலாம் கிடையாது. அகமதாபாத்தில் ஓடி ஸ்கோர் பண்ணி 6 பவுண்டரி அடித்து 2-3 விதமாகவும் உங்களால், அதாவது அகமதாபாத்தில் நீங்கள் ரன் அடிக்கணும் அப்படின்னா ஆஸ்திரேலியா எப்படி விளையாடுறாங்களோ அதே மாதிரி இங்கே விளையாண்டா ஸ்கோர் பண்ணலாம். பஞ்சாப் கிங்ஸ், ரிக்கி பாண்டிங், ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. பட் இந்த பக்கத்தில் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இல்லைனாலும் பட் அகமதாபாத்தில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸையும் இங்கே எடுத்து வச்சிருக்காங்க, எடுத்து வச்சிருக்காங்க. பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். பஞ்சாப் கிங்ஸில் சூப்பரான ஒரு டீம் இருக்காங்க. பட் ஜிடி இந்த கண்டிஷன் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இல்லைங்க. இதில் வந்து சுப்மன் கில், அப்புறம் சாய் சுதர்ஷன் எடுத்துக்கோங்க, ராஷித் கான் எடுத்துக்கோங்க, டெவோத்தியா, இந்த 4 பிளேயர்ஸ். மற்றவங்க அப்போ கேஜி ரபாடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, மேலே ஜாஸ் பட்லர் கண்டிப்பாக அதோ பண்ணிப்பார். கேம் சேஞ்ச் பண்ணுற ஒரு கிளெல் ஃபிலிப்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால பஞ்சாப் கிங்ஸ்க்கு சற்றும் சலைத்தவர்கள் கிடையாது. இங்கே பாருங்கள், நீங்கள் பேப்பரில் அவ்வளோ இருக்கலாம், எக்ஸ்பர்ட்ஸ் உங்களை பஞ்சாப் கிங்ஸ் சொல்லலாம். பட் ஜிடி நாங்கள் ஒரு நல்ல டீம், ஆமாம் நாங்கள் ஒரு குட் டீம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், இவங்க செமிஃபைனல்ஸ் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு இவங்களோட டீம் இருக்குது. பட் ஒருவேளை ஜிடி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அமோக ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா ஜிடி வந்து இதுக்கு முன்னாடி 200 ரன் அடித்து ஒரு ஃபைனலில் தோத்தாங்க, ஆர்சிபி கிட்ட தோத்தாங்க. அந்த ஃபைனலுமே வந்து ஓவர்ஸ் மேபி கம்மி பண்ணலை அப்படின்னா அன்றைக்கி ஃப்ளோவில் நடந்துருந்ததுன்னா என்ன வேணாலும் நடந்துருக்கலாம். ஓகே ஒரு பக்கம். பட் ஆனால் அன்றைக்கி டே மேட்ச்சில் ஆர்சிபி விட்டு வெளுன்னு வெளுத்தாங்க. ஞாபகம், வில் ஜாக்சன், விராட் கோலி 2 பேரும் அடிப்பாங்க. அப்புறம் பஞ்சாப் கிங்ஸோட தான் தோப்பாங்க. ஆனால் போன தடவை பவுலிங் அவ்வளோலாம் சிறப்பாகவும் இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க பவுலிங். பட் இந்த தடவை கொஞ்சம் பவுலர்ஸ் கேஜி ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் மாதிரி என்ன பவுலர்ஸ் இருக்காங்கிறதெல்லாம் டிஃபெண்ட் பண்ணலாம். பிளேயிங் லெவலில் பெருசாக குழப்பம் இல்லை.
ஜோஷ் இங்கிலீஷா ஸ்டாய்னிஸா அப்படின்னு போகும்போது ஸ்டாய்னிஸ் இருந்தாருன்னா கொஞ்சம் பவுலிங் போடுவாங்கிறதுனால ஸ்டாய்னிஸ் ஜோஷ் இங்கிலீஷ் பெஞ்ச் பண்ணிட்டு ஆப்வியஸ்லி ப்ராப்ளம் ஓப்பன் பண்ணுவார். இந்த பக்கம் ஆரி அவர் ஓப்பன் பண்ணுறாரு. 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நான் மிடில் ஆர்டரில் ஸ்டாய்னிஸ் மேக்ஸ்வெல் ஆடுறது இல்லைனா உங்களுக்கு ஸ்டாய்னிஸ் வேணாம், நான் நேஹல் வதேராவை ஆட வச்சுட்டு மேலே நான் ஜோஷ் இங்கிலீஷ் போவேனாலும் நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா மேலே 2 ஓப்பனர்ஸ் 3 இந்தியன்ஸ் அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி அப்படி போனால் கூட சரியாக இருக்குமோ எனக்கு தோணுது. கீழே லாக்கி ஃபெர்குசன்லாம் அவங்களால உட்கார வைக்க முடியாது. ஸோ பார்த்துக்கலாம். இதுதான் வந்து பஞ்சாப் கிங்ஸில் இருக்கக்கூடிய பிளேயிங் 11 இருக்கும். சைடில் நான் ஒரு பிளேயிங் 11 கொடுக்குறேன். இதுதான் பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் 11. அண்ட் உங்களோட பிளேயிங் 11 என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இப்போ பேட்டில் நேருக்கு நேரங்களில் நம்ம போகும்பொழுது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஜிடி பஞ்சாப் கிங்ஸுக்கு சற்றும் குறைந்தவர்கள் கிடையாது, மற்ற டீமுகளுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் கிடையாது. ப்ளஸ் இந்த அகமதாபாத்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கில்லு நல்லா விளையாண்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷனுக்கு நல்லா விளையாடுவார். ஜாஸ் பட்லர் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், இங்கே ஜிடிக்காக இங்கே நல்லா விளையாடுவார்னு எனக்கு தோணுது. யோசிச்சு பாருங்கள், 14 மேட்ச்சில் ஒரு 6 மேட்ச் அவர் நல்லா ஆடிட மாட்டாரா? ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சந்தேகப்பட்டுக்க வேணாம். ஆனால் ஒன்று இல்லை, கில்லு, சாய் சுதர்ஷன் அண்ட் ஜாஸ் பட்லர். இந்த பக்கத்தில் வந்து ஹர்ஷ்தீப் சிங், ஸோ பஞ்சாப் பிளேயர் ஹர்ஷ்தீப் சிங், அவர் வந்து கில்லும் பஞ்சாப் பிளேயர் தான். ஹர்ப்ரீத் பரார் பஞ்சாப் பிளேயர், கில்லும் பஞ்சாப் பிளேயர்ஸ் தான். ஸோ பஞ்சாப் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பிராப் சிம்ரன் பார்த்தீங்கன்னா பஞ்சாப். ஸோ பிராப் சிம்ரனுக்கு என்ன பண்ணணுங்கிறது கில்லுக்கு தெரியும். அதே போல் ஹர்ஷ்தீப் சிங் எப்படி ஆடணும் நியூ பாலில், ஹர்ப்ரீத் பரார் மிடில் ஓவரில் வந்தால் எப்படி ஆடணும் கில்லுக்கு. இது கில்லு இன்னும் அகமதாபாத் மற்ற எந்த பவுலர்ஸ் வந்தாலும் ஸோ இது அவரோட பவுண்ட்ரி அப்படிங்கிறதுனால எனக்கு கில்லு ஹர்ஷ்தீப் சிங்கை சமாளிச்சிட்டாருன்னா ஸோ அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் பவர் பிளேயில் விக்கெட் எடுத்து கொடுக்கணும் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் நீங்கள் டெத் ஓவரில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கிளென் ஃபிலிப்ஸ், ராஷித் கான் வருவார், ஷாருக் கான், இம்பேக்ட் சப்பில் யார் வந்தாலும் தென் கண்டிப்பாக ஒரு பேட்டர்ஸ் வராரு அப்படின்னா இப்போது ஜெபோத்தியா அவர் இருக்கிறாரு. வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் டெயில் இருக்குது, பட் ப்ராமிசிங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அன்ப்ராமிசிங்காக இருக்குது. ஆனால் எங்கள் டெத் ஓவரில் ஒரு ஹர்ஷ்தீப் சிங் வருவார், யுஸ்வேந்திர சகல் வருவார், லாக்கி ஃபெர்குசன் வருவாங்க. ஜிடிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த லோவர் மிடில் ஆர்டர். பட் ஆனால் இங்கே சஷாங்க் சிங், மார்க் ஆயன்சன், மேக்ஸ்வெல், ஸோ இந்த 3 பேர் வராங்கங்கும்பொழுது இங்கே ஜிடியை விட முடிக்கிற முக்கியமான ஒரு நேரத்தில் கை கொடுக்கறதுக்கான பேட்டர்ஸும் இங்கே இருக்கிறாங்க. பட் ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல் பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து வராங்க அப்படின்னா அந்த பக்கத்தில் பவுலிங் போடுறத நீங்கள் பாருங்களேன். ராஷித் கான், அப்புறம் வாஷிங்டன் சுந்தர், ஆஃப் ஸ்பின்னர் இன் அகமதாபாத் அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஏன்னா குட்டிஸ் பவுண்ட்ரிங்கிறதுனால எப்படி ஆட போகிறாங்க. ஒருவேளை வாஷிங்டன் அன்றைக்கி நல்ல நாளாக இருந்ததுன்னா இங்கே ஒருவேளை மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ்லாம் சமாளிக்கலாம்னு நினைக்கிறேன். நேஹல் வதேரா அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அங்கே வரும்பொழுது வேணால் ராஷித் கான், வாஷிங்டன் சுந்தர், டெவோத்தியா இந்த 3 பேரும் சரியாக அங்கே ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா மேலே ஒரு வேளை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த யங்ஸ்டர்ஸ் கேஜி ரபடா, சிராஜ் கொஞ்சம் உண்டில்னு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்பின்னர்லாம் ஆடக்கூடிய ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர், ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல் இருக்காங்க. பட் அங்கே எக்ஸ்ட்ரானரி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. கிளென் ஃபிலிப்ஸை போட வைப்பாங்களான்னு தெரியல. எங்களுக்கு ஆஃப் ஸ்பின்னர் ஒரு கிளென் ஃபிலிப்ஸ் இருக்கிறாரு அப்படின்னா வாஷிங்டன் சுந்தரை நாங்கள் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிப்பாங்களா, பெஞ்ச் பண்ணுவாங்களா? அவ்வளோ போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு லெவல் ப்ராப்பரான லெவனோட தான் வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஒன்றும் இல்லை, பஞ்சாப் கிங்ஸ்க்கு இந்த டாப் ஆர்டர் ப்ராப்ளத்தை அவங்க சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா கீழே மேக்ஸ்வெல் வழக்கம் போல் வந்து எப்பா இல்லைப்பா என்னை நம்பாதீங்கப்பா 50-50 நான் கண்ணி வெடி மாறிப்பா அப்படின்னு இருந்தாருன்னா கொஞ்சம் கஷ்டம். பட் ப்ராமிசிங்காக ஆடணும். பட் ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் நீங்கள் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலேருந்து பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். பட் இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எப்படியும் சிராஜ் அண்ட் கேஜி ரபடா, பிரசித் கிருஷ்ணா இவங்கெல்லாம் மேலே போட வரும்பொழுது ஸ்ரேயாஸ் ஐயர் பவர் பிளேக்குள்ளேயே வரும்பொழுது இப்போ இவர் ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்துகிட்டு போடும். இது வந்து இதுக்கு முன்னாடி டீம்லாம் அவர் பண்ணியிருக்காரு. இப்போ இவர் எடுத்துகிட்டு போயிட்டு மிடில் ஓவர்ஸில் ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த மேட்ச்சில் ஒரு 100, கில்லு ஒரு 100 அடிக்கிறாருன்னா மேலே வந்து நான் ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்ட வந்து ஒரு 100 எதிர்பார்க்குறேன். ப்ராப் சிம்ரன் எத்தனை நாள் தான் ஒரு ஜூனியர்னு நான் ஜூனியர் அப்படிங்கிற போர்வைகளை ஒழிச்சுப்பார். ஸோ இப்போ வெகுநிழுந்து வரக்கூடிய ஒரு நேரமாக பார்க்குறேன். இப்போ ஜோஷ் இங்கிலீஷ் வந்துட்டார் அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பின்னாடி பிரச்சனைலாம் கிடையாது. ஏன்னா ஜோஷ் இங்கிலீஷ் ஒரு 30 அடின்னு அடிச்சிருவார். கொஞ்சம் லேட்டாக தான் வருவார் ஸ்ரேயாஸ் ஐயர். தென் ஸ்டாய்னிஸ் பின்னாடி தான் வருவார். ஸ்டாய்னிஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ணி வெடி மாதிரி தான். என்ன ஒரு விஷயம்னா இந்த கன்னிவேடி பிளேயர்ஸ் இந்த மிடில் ஆர்டராக இருக்காங்கிறது பஞ்சாபுக்கு ஒரு இஷ்யூ தான். ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல், அப்புறம் மார்க் ஆயன்சன் இவங்க எல்லாருமே. இன்னொரு பக்கம் நீங்கள் அங்கே பேட்டிங்கில் ஒரு கில், பட்லர், சாய் சுதர்ஷன் கொண்டு வரும்பொழுது நான் டெத் பவுலிங்னு நான் சொல்லும்பொழுது மார்க் ஆயன்சன் டெத் ஓவர்ஸில் இப்போ நல்லா போட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறதும் பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். டெத் ஓவரில் ஹர்ஷ்தீப் சிங், மார்க் ஆயன்சன், யுஸ்வேந்திர சகல், லாக்கி ஃபெர்குசன் கூட போடுவார். ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நியூ பால் போடுறதுக்கு அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் பஞ்சாப் கிங்ஸோட ஸ்ட்ரென்த்து நான் நினைக்கிறேன். ஸோ கில், ஜாஸ் பட்லர் அண்ட் சாய் சுதர்ஷன் டாப் ஆர்டர் மேலே ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை வச்சு தான் ஜிடி இருக்கிறாங்க. அண்ட் ஷாருக் மிடில் ஓவர்ஸில் எப்படி ஒரு மிடில் ஓவர்ஸில் ஒரு சஹல் வருவார், ஹர்ப்ரீத் பரார் வருவாங்க, மேக்ஸ்வெலும் வருவாங்க. ஸோ கிளென் ஃபிலிப்ஸு, ஷாருக்,
தெரிலங்க. பரி சக்க அம்புகளை ஏகிறதுக்கு பஞ்சாப் கிங்ஸ் ரெடியாக இருக்காங்க. அகமதாபாத் மேபி ஜிடியோட கோட்டையாக இருக்கலாம். பட் பஞ்சாப் கிங்ஸ் நாங்கள் ஊடுருவாங்களோ எனக்கு தோணுது. 52% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, 48% ஜிடி ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ ஜிடி ஜெயிச்சா நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கும் இந்த ஐபிஎல். எல்லோரும் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி இருக்காதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை நல்ல ஒரு தரமான ஒரு மேட்சாக இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்ததாக இந்த ஜிடி vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட ஃபேண்டஸி ப்ரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சஹல், முகமது சிராஜுக்கு இது நல்ல வருஷமாக இருக்கணும். ஏன்னா ஆர்சிபி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நியூ பால்லையும் டெத் ஓவர்லையும் அவர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க போகிறாரு. அண்ட் ரபதா ரீசெண்டாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி சரியாக பண்ணலை. ஐபிஎல்லில் நார்க்கியா கூட இருந்தால் நல்லா பண்ணார் ஒரு காலகட்டத்தில். டிசிக்காக போட முடியாது. இப்போ 2 பேர் தனியாக வந்ததுக்கப்புறம் ரபடா அவ்வளோ பெருசாக போடுறது கிடையாது. ஸோ ரபடாவை நான் பிக் பண்ணலை, சிராஜை பிக் பண்ணியிருக்கிறேன். ராஷித் கான், ஸ்டாயினிஸ், மார்க்கோ என்சன், அதுக்கப்புறம் பேட்டிங்கில் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஸ்ரேயாஸ் ஐயர், சஷாங்க் சிங், அப்புறம் விக்கெட் கீப்பிங்கில் கிளென் ஃபிலிப்ஸோ பிக் பண்ணியிருக்கிறேன். இவங்க தான் என்னோடய டீமு. இதில் வந்து நான் ஜாஸ் பட்டர் பிக் பண்ண முடியல. டாப் 3 பிக் பண்ணி கீழே விட்டுறணும் ஒரு யோசனையில் மற்றவங்களையும் பிக் பண்ணுங்க. அதெல்லாம் நான் அப்படி ஒரு டீம் எடுத்துருக்கிறேன். உங்கள் இன்னொரு டீம்னா நீங்கள் ஜாஸ் பட்டரை பிக் பண்ணிக்குவாங்க, பிக் பண்ணாமல் இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்து விளையாடுங்க, பார்த்து பிக் பண்ணுங்கள். இதுதான் என்னோட டீமு. ஸ்ரேயாஸ் ஐயர் சாம்பியன் கேப்டன் உள்ளே வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு. ஜிடிக்கும் இந்த வருஷம் இப்படி தான் இருக்க போகுது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெய்லர் மாதிரி நான் ஒரு நல்ல ஒரு மேட்ச் ஆடி காமிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம். அண்ட் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆனால் போன வருஷம் மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டாக 168 அடித்து அதை டிஃபெண்ட் பண்ணாங்க குஜராத் டைட்டன்ஸ். அதையும் மறந்துடக்கூடாது. அப்படிலாம் மேஜிக் பண்ணுறதுக்கான ஒரு பாருங்களேன். உங்களுக்கு ராஷித் கான் இருக்காங்க, மேலே ஒரு டாப் 3 சேர்ந்து குத்துற அளவுக்கு ஒரு பேட்டிங் ஆர்டர் இருக்குது. ஷாருக்கும் கொஞ்சம் அடிப்பார். ஸோ அப்படிங்கும்போது யோசனைக்கலாம். ஆனால் பஞ்சாப் கிங்ஸில் பேட்டிங்கில் அனுப்பினா மைண்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. இவங்க அடிப்பாங்கன்னு நினைக்கும் போது அங்கே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கு. சரி, தெரியல, பார்க்கலாம். அடுத்த வீடியோக்களை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். ஐபிஎல்லோட ரிவ்யூ டெய்லியும் வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம சேனலில் கலக்கலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?